டுடே நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் மேக்ஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் 1 தான் பார்க்க போகிறோம். யூனிட் 2 5th லெசன் பிடித்த விளையாட்டுகள் பார்க்கலாமா? பயிற்சி செய்வோமா? படத்தை உற்று நோக்கி அட்டவணையை நிரப்புக. ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், இது வந்து ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுட்டீஸ் வந்து விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன கேம்லாம் விளையாடுறாங்க, அதில் எத்தனை பேர் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்கான வந்து பயிற்சிகள் இங்கே எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதில் ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அவங்க என்னென்ன விளையாட்டுகள் இருக்குது, என்னென்னலாம் விளையாட்டில் எத்தனை குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொடர் வண்டின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ட்ரெயின் மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்க பின்னாடி ஒவ்வொருத்தராக வரிசையாக நின்றுக்கிறாங்க. அதுக்கு பேர் தொடர் வண்டி. ஃபஸ்ட்டில் இருக்கவங்க தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தராக பின்னாடியே வருவாங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கயிறு தாண்டுதல். 2 பேர் வந்து இந்த பக்கம் கயிறு பிடிச்சிப்பாங்க, மிடில் ஒருத்தர் வந்து ஒரே டைம் ஜம்ப் பண்ணணும். அதில் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. தொடர் வண்டி இதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 12 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எரிபந்து, அதாவது பந்து எறிதலில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வளையப்பந்து, அதில் எத்தனை பேர் விளையாடுறாங்க? 4 பேர் விளையாடுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்ணாமூச்சி எத்தனை குழந்தைங்க விளையாடுறாங்க? 8 பேர் விளையாடுறாங்க. கயிறு தாண்டுதல் 4 பேர். சுட்டீஸ், இந்த கேம் எல்லாம் நீங்களும் விளையாடிருக்கீங்களா? உங்கள் ஸ்கூலில் நிறைய பேர் விளையாடிருப்பீங்க. இப்போ இதுக்கான நம்ம ஃபில்லப் பார்க்கலாமா? விளையாட்டுகள் கயிறு தாண்டுதல், தொடர்வண்டி, வளையப்பந்து, கண்ணாமூச்சி, எரிபந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குழந்தைகளின் எண்ணிக்கை. இப்போது இந்த ஒவ்வொரு கேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை குழந்தைங்க விளையாடுறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கயிறு தாண்டுதலில் மொத்தம் எத்தனை குழந்தைகள் இருக்காங்க? 4 குழந்தைகள் இருக்காங்க. குட். நெக்ஸ்ட்டு தொடர் வண்டியில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? 12 குழந்தைகள் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வளையப்பந்தில் 4 மாணவர்கள் வந்து விளையாடிட்டுருக்காங்க. கண்ணாமூச்சியில் 8 குழந்தைகள் இருக்காங்க. எரிபந்தில் 3 குழந்தைகள் விளையாடிட்டுருக்காங்க. ஓகேவா சுட்டீஸ்? பார்த்துட்டோமா? இப்போ நெக்ஸ்ட்டு அட்டவணையை உற்று நோக்கி நிரப்புக. மிக அதிகமான குழந்தைகளை விளையாடும் விளையாட்டு எது? ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா அதிக குழந்தைகள் வந்து விளையாடுறாங்க? உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். தொடர் வண்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக குழந்தைகள் விளையாடுறாங்க. அப்போ இங்கே என்ன எழுதணும்? தொடர் வண்டி. மிக குறைவான குழந்தைகள் விளையாடும் விளையாட்டு எது? இப்போது இந்த கேமில் எதில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து கம்மியாக விளையாடுறாங்க? எரிபந்தில் 3 குழந்தைகள் தான் விளையாடுறாங்க. ஸோ அதுதான் ரொம்பவே கம்மியாக விளையாடுற கேம்ஸு. இந்த விளையாட்டில் கம்மியாக விளையாடுறாங்க, எரிபந்துன்றதை இங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், கண்ணாமூச்சி விளையாடும் குழந்தைகளின் எண்ணிக்கையை விட டேஷ் விளையாடும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகம். கண்ணாமூச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 குழந்தைகள் இருக்காங்க. நீங்கள் வேணால் கவுண்ட் பண்ணி பாருங்கள். கண்ணாமூச்சியில் எத்தனை குழந்தைகள் இருக்காங்க? 8 குழந்தைகள் இருக்காங்க. அதை விட தொடர் வண்டியில் விளையாடுறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? கண்ணாமூச்சி விளையாடும் குழந்தைகளின் எண்ணிக்கையை விட டேஷ் விளையாடும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகம்னா தொடர் வண்டி விளையாடும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகம். அப்போ இங்கே என்ன எழுதணும்? தொடர் வண்டி.
இந்த நேமை இங்கே மென்ஷன் பண்ணணும். தேர்ட் ஒன்றுக்கு ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, கயிறு தாண்டுதல் விளையாடும் குழந்தைகளின் எண்ணிக்கையும் வளையப்பந்து விளையாடும் குழந்தைகளின் எண்ணிக்கையும் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதிகமாக இல்லை குறைவா இல்லை சமமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கயிறு தாண்டுதலில் 4 குழந்தைகள் இருக்காங்க, வளையப்பந்துலேயும் 4 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன சொல்லணும்? சமம். ஸோ சமம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? பயிற்சி செய்வோமா? படத்தை உற்று நோக்கி அட்டவணையை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் தின விழா. குழந்தைகள் தின விழா என்றைக்கு கொண்டாடுவாங்கன்னு தெரியுமா? November 14 சில்ட்ரன்ஸ் டே. ஸோ அதில் வந்து நிறைய குழந்தைகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் டான்ஸ் இருக்குது, ட்ராயிங் இருக்குது, கோலாட்டம் இருக்குது, குழு பாடல் இருக்குது, மாறுவேட போட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து எத்தனை குழந்தைகள் கலந்துக்கிறாங்க, இதுக்கான பயிற்சிகளையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பிக்சரில் ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். இங்கே நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இந்த பக்கம் மாறுவேடத்தில் இருக்காங்க, இந்த பக்கம் கோலாட்டம் ஆடுறாங்க, மிடில் வந்து பார்த்திங்கன்னா ஓவியம் வரைகிறாங்க, இங்கே வந்து குரூப்பாக சேர்ந்து பாட்டு பாடுறாங்க. ஸோ இதுக்கான பயிற்சி பார்க்கலாமா? போட்டிகள்: ஓவியம், குழு பாடல், மாறுவேடம், நடனம், கோலாட்டம், குழந்தைகளின் எண்ணிக்கை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓவிய போட்டி. இதில் எத்தனை குழந்தைகள் இருக்காங்க? கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 குழந்தைகள் இருக்காங்க. குழு பாடல் இதில் எத்தனை குழந்தைகள் இருக்காங்க? 1 2 3 4 4 குழந்தைகள் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாறுவேட போட்டி. இதில் எத்தனை குழந்தைகள் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7. மாறு வேஷத்தில் 7 குழந்தைகள் இருக்காங்க. நடனம். டான்ஸில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8. 8 குழந்தைகள் இருக்காங்க. கோலாட்டம். இதில் எத்தனை குழந்தைகள் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ கோலாட்டத்தில் 9 குழந்தைகள் கோலாட்டம் ஆடுறாங்க. பார்த்தீங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அட்டவணையை உற்று நோக்கி நிரப்புக. மிக அதிகமான குழந்தைகள் பங்கேற்ற போட்டி என்னது? கோலாட்டம். கோலாட்டத்தில் தான் அதிகமான குழந்தைகள் பங்கேற்றிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டுக்கு என்ன வரும்? கோலாட்டம். கோ லா இட் டா இம் கோலாட்டம். நெக்ஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன்று, மிக குறைவான குழந்தைகள் பங்கேற்ற போட்டினா எது? குழு பாடல். ஏன்னா அதில் 4 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து குழு பாடல் அப்படின்றத நீங்கள் எழுதணும். தேர்ட் ஒன்று, ஓவிய போட்டியில் பங்கேற்ற குழந்தைகளின் எண்ணிக்கையும் டேஷ் போட்டியில் பங்கேற்ற குழந்தைகளின் எண்ணிக்கையும் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவிய போட்டி, நடன போட்டி, இந்த 2 போட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணோம்? நடன போட்டி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று, மாறுவேட போட்டியில் பங்கேற்ற குழந்தைகளின் எண்ணிக்கையை விட டேஷ் போட்டியில் பங்கேற்ற குழந்தைகளின் எண்ணிக்கை குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாறு வேஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கலந்துருக்காங்க. அதை விட குறைவுன்னு பார்த்தோம்னா குழு பாடல். ஸோ மாறுவேட போட்டியில் பங்கேற்ற குழந்தைகளின் எண்ணிக்கையை விட டேஷ் போட்டியில் பங்கேற்ற குழந்தைகளின் எண்ணிக்கை குறைவுனா குழு பாடல் போட்டியில் பங்கேற்ற குழந்தைகளின் எண்ணிக்கை குறைவு. ஏன்னா மற்றவங்களாம் அதிகமாகவே இருக்காங்க. மாறு வேஷத்தில் மொத்தமே 7 குழந்தைகள் தான் பங்கேற்றிருக்காங்க. அதை விட குறைவுனா
அது புழுப்படல் தான். அப்போ புழுப்படல் தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது. ஓகேவா சுட்டீஸ்? ஓகே சுட்டீஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.